அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்லா டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் குயிக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சில நேரங்களில் நம்மளுக்கு சமையல் என்ன பண்ணுறதுனே புரியாது, என்ன குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் சமையல் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி டைமில் உங்கள்கிட்ட ஒன்றுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு 2 வெங்காயம் இருந்தால் போதும். சூப்பராக இந்த ரைஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதும், ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். சேம் டைம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கடாய் சோறு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அந்த டேஸ்ட்டில் இது இருக்கும். சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா வந்து எறா மசாலா, இந்த சிக்கன் மட்டனில் வந்து இந்த பெப்பர் கிரேவி மாதிரி பண்ணுவாங்க. அது எல்லாமே காலி ஆகிட்ட பிறகு அந்த கடாயில் கொஞ்சம் மசாலா பேலன்ஸ் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, வடித்த சாதம் இருக்கும் பார்த்தீங்களா, அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதோட டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து அது கடாய் சோறுன்னு சொல்லுவோம். நிறைய பேர் நீங்கள் அதை வீட்டில் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டவங்க நான் சொல்லும் போது கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வெரைட்டி ரைஸோட டேஸ்ட்டும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ரைஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் போட்டிருக்கேன். இது நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது போட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இது போட்டு நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா ப்ரௌனாக நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வர வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம. இந்த ரைஸ்க்கு மெயின் டேஸ்ட் கொடுக்குறது அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போட்டிருந்த வெங்காயம் கலர் பாருங்கள், கலரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் வந்து போட்டுக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மட்டன் மசாலா சேர்க்குறேன். ஆச்சியில் வந்து மட்டன் மசாலா வருது பார்த்தீங்களா, அதுதான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லை பிரியாணி மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். இல்லை இது எதுவுமே வீட்டில் இல்லைன்னா கரம் மசாலா இருக்கும்ல, எல்லார் வீட்டிலும் கண்டிப்பாக இருக்கும், அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் போட்ட இந்த மெஷர்மெண்ட் பார்த்தா கரெக்டாக மீடியமாக இருக்கும் காரம், ரொம்ப ஓவர் காரம் இல்லை, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதில் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா சால்ட், அது கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க. சில பேர் வந்து சாப்பாடு வடிக்கும் போது சால்ட்டு போட மாட்டாங்க, சில பேர் சால்ட்டு போட்டு வடிப்பாங்க. ஸோ உங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சாதம் வந்து ஆல்ரெடி வடித்து நல்லா ஆற வச்சுருக்கேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் போட்டிருக்க இந்த ரைஸ் படி பார்த்தா கரெக்டாக இது 3 பேர் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் இதில் எந்த அளவுக்கு ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெங்காயம், இந்த மசாலா அதோட குவான்டிட்டி வந்து எக்ஸ்ட்ரா இல்லைனா கம்மியாக அந்த மாதிரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து மசாலா நீங்கள் போடுறீங்களா, அப்படி போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கிங்க, இல்லை தீஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த மசாலா கூட நீங்கள் பெப்பர் பவுடர் பார்த்தீங்களா, மிளகுத்தூள், அது கூட போடலாம், நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ரைஸ் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ குயிக்காக அதை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். மசாலா சாதமும் சொல்லலாம், இல்லை வெங்காய சாதமும் சொல்லலாம், இல்லை கடாய் சாதமும் சொல்லலாம். நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரையோ, இல்லை முட்டை ஃப்ரை, கருணக்கிழங்கு வறுவல், ஏதாவது ஒரு ஃப்ரை வச்சு சாப்பிட்லாம். இல்லை வெறும் அப்பளம் ஊறுகாய் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் போகும்போது கூட இது லஞ்ச் ரெசிபியாக கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம். ரொம்ப அதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. பட் நான் இன்றைக்கி முட்டை மசாலா ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் குயிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. எது பிடிச்சிருக்கோ அது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எது பிடிக்குன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.